நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. கண்ணதாசனுக்கு திருமணமாகி தன்னுடைய மனைவியை பார்க்குறாரு. மிகப்பெரிய கவிஞன். எப்படிப்பட்ட கவிதையை சொன்னாலும் உடனடியாக ஒரு 5 நிமிடத்திற்குள் கவிதைகளை கொட்டி தீர்க்கக்கூடிய அற்புதமான கவி அரசர். அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே இத்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கேகாய் அவரைக்காய் மங்கை எந்தன் கோவைக்காய் மாதுளங்காய் ஆனாலும் எண்ணுளங்காய் ஆகுமோ என்னை நீ காயாதே என்னுயிரும் நீ அல்லவோ ஏலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ளம் வாழக்காய் சாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கனியக்காய் சொன்னதெல்லாம் விளங்காயோ தூது வழங்காய் வெண்ணிலா இருவரையும் காயாதே தனிமையில் ஏங்காய் வெண்ணிலா என்று பாடிய அற்புதம் கவியரசு கண்ணதாசனுக்கு மனைவி எப்படி வாச்சிச்சுன்னா, காது கேட்காத மனைவி எப்படி இருந்திருக்கான். அவர் போய் அந்த அம்மாட்ட அத்திக்காய் காய்க்காய் ஆலங்காய் வெண்ணிலவே அப்படின்னு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஆனால் அப்படி வேதனையை கண்ணதாசன் ஆரம்பத்தில் பட்டுட்டு ஒரு 10 வருஷம் அந்த மனைவியோட வாழ்ந்துட்டு அவர் எழுதினார் கவிதை. செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த என் ராசாத்தின்னு சொல்லி தன் மனைவியை செவிகள் பழுதானாலும் தன் சேவை திறத்தால் என் கவிகள் பழுதாகாமல் காத்து வந்த என் ராசாத்தின் அந்த வரியினுடைய விளைவு தான் பாகப்பிரிவினையில் எழுதினது. தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ கால்கள் இல்லாமல் வெண்மதி வானில் தவழ்ந்து வரவில்லையா இரு கைகள் இல்லாமல் மலர்தனை அணைத்து காதல் தரவில்லையா காதல் தரவில்லையா தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. வாழ்வின் வெற்றியை பெரிதும் தீர்மானிப்பது உடல் வலிமையா மன வலிமையா? உடல் வலிமை இருந்தால் தாங்க நம்ம விண்வெளி துறைக்கு ஃபர்ஸ்ட் போக முடியும். கனவு காணலாம், நான் ஒரு கல்பனா சாவ்லாவோ சுனிதா வில்லியம்ஸாவோ ஆயிரலாம்னு. ஆனால் விண்வெளிக்கு போகிறதுக்கு வைக்கக்கூடிய உடல் டெஸ்ட்டில் நீங்கள் நிச்சயம் தேர்ச்சி பெறணும். அது மிகவும் கடினமாக இருக்கும். அப்போ நான் உடல் வலிமை இருந்தால் தாங்க நம்ம எதையுமே செய்ய முடியும். சின்ன பிள்ளைங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு இன்னைக்கு முக்கியமாக சொல்கிறாங்க, பெண்களோட பாதுகாப்புக்கு ஒரு தற்காப்பு கலையை கற்றுக் கொடுங்கன்னு. தற்காப்பு கலைன்னா என்ன? கராத்தே, இது மாதிரி. இதெல்லாம் எதோட சம்மந்தப்பட்டதுங்க? உடல் வலிமையோட சம்பந்தப்பட்டது தானே. 2000 ஆண்டுக்கு முன்னாடி கொஞ்சம் போவாங்கய்யா. அப்பையில ஆண்களும் பெண்களும் சரிசமமா இருந்தாங்க. ஏதோ ஒரு சண்டையில ஏதோ ஒரு ஆணு பெண்ணுகிட்ட நிறைய சமத்தியா அடி வாங்கியிருக்கேன் அவள இருக்கு. உடனே எழுதுனாங்க, உண்டி சுருக்குதல் பெண்டிற்கு அழகு, உணவை குறைச்சா பொம்பளை பிள்ளைகளுக்கு அழகு, கணவன் சாப்பிட்ட மிச்சத்தை தான் சாப்பிடணும், இப்படிலாம் சட்டத்தை வகுத்தாங்க. அடுத்து திரும்ப ராஜாராம் மோகன் ராய், நம்ம பாரதியார் போன்ற ஆளுகள்லாம் பாடி திரும்ப பெண் விடுதலையை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சு. இப்போ பார்த்தா பெண்கள் நம்ம சாப்பாட்டில் கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன பையன் அந்த கோதுமை வயல்லேருந்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு எப்படியும் 10 கிலோமீட்டர் இருக்கும். தினமும் அந்த வயலுக்குள்ளே ஓடி போய் பள்ளிக்கூடத்துக்கு போகிறான். தினமும் போகிறான். 16 வயசில் வேலைக்காக இராணுவத்தில் போய் சேர்றான். எல்லாரும் 7 ரவுண்டு ஓடுறாங்க. அவன் எல்லாரும் 7 ரவுண்டு ஓடி முடிக்கிற, அதாவது 5வது ரவுண்டு வரும்போதே அவன் 7வது ரவுண்டை ஓடி முடிச்சிடுறான். அடுத்த நாள் வர சொல்றாங்க, அளந்து பார்க்குறாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய சாதனைங்க ரன்னிங்ல. அப்படிப்பட்டவர் தான் பறக்கும் சீக்கியர் மில்கா சிங். இன்னைக்கு மனவலிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கோமே, இன்னைக்கு நம்மளால ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் எடுக்கவே நம்ம சிங்கி அடிக்கிறோமேயா. என்ன காரணம்? உடல் வலிமை இல்லாதது தான்யா. எனக்கு பார்வை இல்லையா? நான் நிறைய, எனக்கு வானொலியில் பேசலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அதனால் நான் வானொலிக்கெல்லாம் போவேன். வானொலி இந்த அறிவிப்பாளர் இதெல்லாம் அறிவிச்சிருப்பாங்க, போவேன். போனோடனே தம்பி எங்கப்பா பேசுப்பாங்க, பேசுவேன். பாடுப்பாம்பாங்க, பாடுவேன். பாடி முடிச்சோடனே ஒண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல் அப்படிம்பாங்க. அப்பவே தெரிஞ்சிருச்சு உனக்கு வேலை இல்லை, இங்கே சீட்டு ஃபுல்லாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் வெற்றி பெற நம்பிக்கை நம்பிக்கைன்னு ஊனமுற்றோர்கள் எல்லாம். அந்த நம்பிக்கை நம்பிக்கிறாங்கிறாங்களே, அவங்க நம்பி இருக்கிறது யாரோ ஒரு கையத்தானேயா. நான் பரீட்சை எழுதணும்னாலும் யாரோ ஒருத்தரோட நான் சொல்லி தான் இன்னொருத்தவங்க எழுதணும். இன்னைக்கு இத்தனை பேர் மேடைக்கு வரணும்னாலும் யாரோட ஒரு தயவு இருக்கு இல்லையா. நம்மளாவே உதவிக்கிறதுல இருக்க மன திருப்தி எப்படியா, நம்ம போய் இன்னொருத்தவங்கள்ட்ட நின்று உதவுவாங்களான்னு கேட்குற மன வலி மிக பெருசு இல்லையா. நான் என்கிட்ட உடல் வலிமை இருந்திருந்தா நான் இந்த இடத்துக்கு இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போயிருப்பேனே. அப்படி மனசுக்குள்ள பலருக்கும் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும்யா. அப்புறம் நம்ம அதியமானோட கேர்ள் ஃப்ரெண்டு தெரியுமாயா? அதியமானோட கேர்ள் ஃப்ரெண்டு உலகத்திலே யாருக்குமே கிடைக்காத ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு ஔவையார். நன்றியா. அந்த அம்மாவுக்கு அவர் ஒரு உயரமான மலையில் ஏறி ஒரு மரத்திலிருந்து நெல்லிக்கனியை பறிச்சாந்து அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு என்னையா சொன்னார், இது உனக்கிட்ட கொடுத்தா உலகத்துக்கே பயன்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த பழத்தை நீ உண்டா இன்னும் நீண்ட காலம் வாழ்வ, நீண்ட காலம் வாழ்ந்து தமிழுக்கு இன்னும் நிறைய நீ தொண்டு செய்வ. நீண்ட காலம் வாழ்ந்தா தாயா நம்ம தொண்டு செய்ய முடியும். அப்ப நான் அதுக்கு முக்கியமா உடல் வலிமை வேணுமேயா. ஐயா, உங்ககிட்ட நீங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளா இருக்கீங்க, உலகமே உங்களை பார்த்து போற்றி புகழுது. ஆனா கண்டிப்பா வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த கஷ்டத்துல உங்களுக்கு துணையா இருந்தது உங்க மன வலிமையா இல்ல உடல் வலிமையா? திடீர்னு இப்படி கேட்டீங்கன்னா நான் கொஸ்டின் அவுட் பண்ண மாதிரி ஆயிரும். அதனால் எனக்கு வாழ்க்கையில் துணையாக இருந்தது உடல் வலிமையும் தான் மன வலிமையும் தான். இது முடிகிற வரைக்கும் இதைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதை சொல்லியிருப்பேன் அவங்க அந்த பிள்ளைக்கு. அவர் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறினதுக்கு காரணம் உடல் வலிமை தான் மன வலிமை தான் சொல்கிறாரு. எஸ்கேப் ஆயிட்டாரு. வாழ்க்கையில் ஜெயிக்க கண்ணோ காதோ வாயோ கையோ காலோ தேவையில்லை, மன தைரியம் இருந்தால் போதும். ஐயா, வாயுள்ள புள்ள தான் பிழைக்கும்னு சொல்கிறாங்களே, அப்போ காது கேட்காம வாய் பேச முடியாமல் இருக்க நாங்கள்லாம் பிழைக்க மாட்டோமா? உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நாடோடி படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு பொண்ணு காதும் கேட்காது வாய் பேசவும் முடியாது. இன்னைக்கு அந்த பொண்ணை பார்த்து உலகமே பாராட்டி சூப்பராக நடிச்சிருக்கேன்னு சொல்லிச்சு. அதுக்கு காரணம் என்ன? அவரோட மன தைரியம் தானே. ஐயா, உங்களுடைய தாய்மொழி என்ன? என்னுடைய தாய்மொழி தமிழ். உங்களுடைய தாய்மொழி தமிழ். நீங்க தமிழ்ல பேசுறீங்க. என்னோட தாய்மொழி இது. நான் இதுல பேசின என்ன தப்பு? காது கேட்கலினாலும் பேச முடியலனா நாங்களும் படிக்கிறோம், விளையாடுறோம், சிரிக்கிறோம், பார்க்குறோம். இன்னைக்கு கூட 10ஆம் வகுப்பு பொது தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கிடையே நடந்தது. மாநில அளவில் காது கேட்காத பையன் தானே ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கான். உடல் நல்லா இருக்கவங்கெல்லாம் என்ன உதவி செய்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த ஆசிரமத்தில் மன வளர்ச்சி குறைவாக உள்ளவங்க, தாத்தா பாட்டி, இவங்க எல்லாத்துக்கும் நான் போய் உதவி செஞ்சிட்ருக்கேன். அவங்க கூட சேர்ந்து படிப்பேன், விளையாடுவேன், சாப்பாடு ஊட்டி விடுவேன், ஏன் பாத்ரூம் கூட கூட்டிகிட்டு வருவேன். எனக்கு உதவி செய்யறதுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கோம். எங்கள் அப்பா சொல்லுவார், 10 பேத்து பார்த்து வாழ்கிறது வாழ்க்கை இல்லை, 10 பேர் நம்மளை பார்க்குற மாதிரி வாழணும், அதுதான் வாழ்க்கைன்னு. இன்னைக்கு உங்கள் முன்னாடி நான் பார்த்து பேசுகிறேனே, இதுவே நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன். ஐயா, கட்டபொம்மன் சிவாஜி கணேசனில் அவர் ஒரு வசனம் பேசுவார், அந்த மாதிரி எனக்கு பேசி காமிக்கிறீங்களா? வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனமா? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா,
களனிவாழ் உழவர்க்கு கஞ்சி கலையம் சுமந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, மாமனா மச்சானா மானங்கெட்டவனே, யாரை பார்த்து கேட்கிறாய் வரி, யாரை பார்த்து கேட்கிறாய் கிஸ்தி? மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு, மன வலிமை இருந்தால் வாழ்க்கையே உண்டுன்னு சொல்றோம். நான் 10வது முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணுறேன். எனக்கெல்லாம் அவ்வளோ வசதி கிடையாது, நல்லா சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவன். பார்க்குறேன் பக்கத்துலேயே ஒரு கவர்மெண்ட் ஐடி. சரி நம்ம எப்படியாவது இதில் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி அப்பா சரி என்னை சேர்த்து விடுற அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அட்மிஷன் போடுறாங்க. எனக்கு நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. 3rd ஷிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. 12:30 மணிக்கு தான் உள்ளே போகணும், நைட்டு 9 மணிக்கு தான் வெளியே விடுவான். அந்த ஷிஃப்ட்டு தான் எனக்கு கொடுத்தாங்க. நான் சொன்னேன் ஐயா என்னால் முடியாது, காலையில் 12:30 மணிக்கு வந்துடலாம், ஆனால் நைட்டு 9 மணிக்கு நான் எப்படி வீட்டுக்கு போகிறது, பஸ் இருக்குமா, அதுவும் என்னால் முடியுமா போகிறதுக்கு அப்படின்னு. இல்லை உங்களுக்கு தேர்ந்தெடுத்தாச்சு, படிக்கணும்னா இஷ்டம் இருந்தால் படிங்க, இல்லைன்னா வேற ஆளுக்கு அந்த இடத்த கொடுத்துருவோம் அப்படி. அப்பா கிட்ட நான் போய் இதுவே சொன்னேன். அப்பா சொன்னார், தம்பி நீ மனசை தளர விடாம நீ சேர்ந்துக்க, நீ படி, உனக்காக நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னாரு. அப்பா என்ன சொல்கிறீங்க, நான் படிக்கிறேன், நீ எனக்காக கஷ்டப்படுறேன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ சொன்னார், தம்பி நீ ஹாஸ்டலில் சேர்ந்துக்க, அங்கே வந்து என் பேர் ஆர்வங்கிறனாலே என்னவோ அந்த 100 ரூம் இருக்கிற ஒரு இடத்துல எனக்கு 6ஆம் நம்பர் ரூம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தாரு. சார் அந்தமான் தீவிலிங்க கூட இருந்துடலாம், அந்த 6ஆம் நம்பர் ரூமில் பக்கத்தில் பேசிக்கிறதுக்கும் கூட எவனும் இல்லை, நான் ஒருத்த மட்டும்தான். பரிதாபப்பட்டு எனக்கு அந்த ரூமை கொடுத்தாங்க. அந்த ரூமில் இருக்கும்போது 12:30 மணிக்கு நான் கிளாஸுக்கு போகணும். அப்போ என்ன பண்ணுவார் தெரியுங்களா, காலையில் 11 மணிக்கு எனக்கு சாப்பாடு கொண்டு வருவார் டிஃபன் கேரியரில். 2 வருஷம் காலையில் டிஃபன் கேரியர் வரும், 12 மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போயிட்டு மதியம் வந்து சாப்பிட்டுருவேன். நான் காலையில் சாப்பிட்டதே இல்லைங்கய்யா 2 வருஷம். அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன், நல்ல மார்க் வாங்கினேன், வெளியே வந்தேன், அப்ரண்டிஸ் முடிச்சு எல்லாம் பண்ணேன். ஆனால் இந்த சமூகத்தில் எனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, எனக்கு ஒரு வேலை கிடைக்கல. எனக்கு இப்போ 40 வயசு ஆச்சு, ஒரு கவர்மெண்ட் இன்டர்வியூ கூட நான் அட்டன் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் நான் வேலைக்கும் போனது கிடையாது. நான் சுயமாக உழைச்சி முன்னேறி நான் ரேடியோ அண்ட் டிவி மெக்கானிக் சர்வீஸ் சென்டர் வச்சு நடத்துகிறேன். அது மூலமாக தான் என்னோடய வாழ்க்கை நடக்குது. இன்னொரு விஷயம், என் மனசை பாதித்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து இப்படி எல்லாம் ஓரளவுக்கு படித்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறனால நான் இருக்கிறது அன்னூர் பக்கத்தில் இருக்கிற குன்னத்தூருங்கிற கிராமம். என்ன மாதிரி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யணுங்கிறது என்னோட மனசு அங்கீகாரம். நான் வந்து நிறைய பேருக்கு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வெளியே சொல்லி பேசல. அந்த பண்ணும்போது ஒரு சில பேர் என்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் வந்து பேங்க் அப்ரோச் பண்ண முடியறதில்ல, நீங்கள் ஏதோ கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் பேசுகிறீங்க நல்லா, அதனால் நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் லோன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி. ஒரு நாள் நான் பேங்க் மேனேஜர் பார்க்குறதுக்காக போயிருக்கேன். போயிட்டு அவர் வர்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி அவர் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த படிக்கட்டில் வந்து அப்படி வெளியே உட்காந்துட்டு, எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்தார், கிட்டன்னு உள்ளே போய் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு வெளியே வந்தார். என்னை பார்த்தோன்னே கையில் 10 ரூபா கொடுத்தார். இந்த சமூகம் எங்களையெல்லாம் அப்படி தான் பார்க்குது, ஒரு பிச்சைக்காரனாக தான் பார்க்குது. நான் போனது 4 பேர்த்துக்கு விளக்கேற்றி வைக்கிறதுக்கு, என்னை பார்த்தது இந்த சமூகம் பிச்சைக்காரனாக தான் பார்த்து. இந்த சமூகத்தில் எல்லாருமே எங்களுக்கெல்லாம் மனசே இல்லையா, நாங்களாம் உயிரே இல்லையா, நாங்களாம் வாழவே கூடாதா, தகுதி இல்லாத ஆளுகளா, அப்படி என்ன பாவத்தை பண்ணிட்டு இந்த உலகத்தில் எங்களையும் பிச்சைக்காரனவே தான் பார்க்கணுமா, பிச்சைக்காரனவே தான் காட்டணுமா, அப்படி என்னோட மனக்குமுறல் அந்த இடத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் நான் ஜெயித்தேன். எப்படி தெரியுங்களா, அதே பேங்க்கில் லோனை வாங்கி கொடுத்து மறுபடியும் கட்ட வச்சு, லோனுன்னா சாதாரண லோன் இல்லைங்க, வட்டி இல்லாத லோன். எனக்கு தெரிஞ்ச 5 பேருக்கு வட்டி இல்லாமல் வெறும் முதல் மட்டும் கட்டக்கூடிய லோனை வாங்கி கொடுத்து அந்த வங்கியில் நான் ஜெயித்தேன். அங்கே இருந்தது என்னோடய மன உறுதிதான்.
அந்த 10 ரூபா கொடுத்தாங்களேங்கிறதுக்காக நான் அங்கே சோர்ந்து போயிருந்தேன்னா நான் 10 பேர்த்துக்கு உதவி செஞ்சுருக்க முடியாது. அந்த 10 பேர்த்துக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு இருந்தது அந்த மன வலிமை தான். அந்த மன வலிமையை எனக்கு கொடுத்தது எங்கள் அப்பா அம்மாவும். சார், எனக்கு வயசு 15 ஆச்சு. என் வயசு பசங்கள்லாம் நல்லா விளையாடணும், ஐஸ்கிரீம் சாப்பிடணுங்கிறது அவங்க ஆசையாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆசை தெரியுமா? ஐயா, எனக்கு 10ஆம் வகுப்பு படிக்கணும்னு தான் ஆசை. நான் உங்ககிட்ட பணம் காசெல்லாம் கேட்கல. 10ஆம் வகுப்பு படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுங்கன்னு தான் கேட்குறேன். என்ன 10ஆம் வகுப்பு சேர்த்து விடுங்களேன் ப்ளீஸ். கௌதமுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், சிறப்பு பள்ளியில் படித்தா ஒவ்வொரு வகுப்பையும் 2 ஆண்டுகள் படிக்கணும். அதனால் சாதாரண பள்ளிகளில் நானும் படித்து மற்ற மாணவர்கள் மாதிரியே ஒவ்வொரு ஆண்டுலேயும் நான் ப்ரமோஷன் வாங்கினேன். அதுக்கு முடிவு செய்ய வேண்டியது யாருன்னா இந்த மாவட்டத்தினுடைய கல்வி அதிகாரிகள் தான். கௌதமை அந்த சரியான எல்லோரும் படிக்கக்கூடிய பள்ளியில் சேர்க்கும் அதிகாரம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. அதை யாராவது எனக்கு அந்த உதவியை செய்யுங்கன்னு கேட்குறாப்புல. கோவை மக்களுடைய முக்கியமானவங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்காங்க. எங்கள் மாப்பிள்ளை துரைசாமி உட்காந்துருக்காரு, மாவட்ட செயலாளர் நாச்சிமுத்து அண்ணன் உட்காந்துருக்காங்க, இன்னும் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் பொறுப்பெடுத்து கல்வித்துறை அதிகாரிகளை சந்தித்து இந்த கல்வி ஆண்டில் கௌதம் ரெகுலர் ஸ்கூலில் படித்து 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ண வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு என்று நான் கௌதம் சார்பாக அந்த பொறுப்பை உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் முக்கியமானவங்கள்ட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக உன்னை 10ஆம் வகுப்பு படிக்க வைப்பதற்கு ரெகுலர் ஸ்கூலில் உன்னை சேர்க்கறதுக்கு அவர்கள் முயற்சி எடுப்பார்கள். உடல் வலிமையோடு இருந்தா வெறும் வாழ்க்கை தான், மன வலிமையோடு இருக்கிறது தான் வெற்றி வாழ்க்கைன்னு சொல்கிறேன். சார், நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் பாராட்டினதை விட தம்பி நீ சொன்ன பாரு, இப்போ பாராட்டின இந்த சந்தோஷம் உலகத்தில் வேற எப்பயுமே எனக்கு கிடைக்காது. சூப்பராக இருக்கீங்கன்ட்டு உன் மனசில் நான் பட்டிருக்கேன் பாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு.